ஸோ அந்த தோனி படம் பார்க்கும்போது அந்த ட்ரெயின் அந்த ஸ்டேஷனில் உட்காந்துருப்பார் அவர். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் உங்கள் லைஃப்லேயும் நடந்தது இல்லையா? டெலஸ் மோர் அபௌட் தட். எவ்வளோ முக்கியமாக இருந்தது அந்த ஒரு டே உங்களுக்கு ஆக்சுவலாக வித் யுவர் ஃப்ரெண்ட்? அந்த படம் பார்க்கும்போது அந்த ஷாட் எக்ஸாக்டாக வருது அப்படியே. இட்ஸ் ஸோ ஹேப்பன், நாங்கள் இப்போ பேசி முடிக்கும்போது ஒரு ட்ரெயின் வருது, இங்கே வந்து ட்ரெயின் போகுது அப்படியே. ஐ வாஸ் டூயிங் சம் ரிசர்ச் ஆன் சைனீஸ் டேபிள் டென்னிஸ் கல்ச்சர். நிறைய நான் நம்பர்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். சைனா டேபிள் டென்னிஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது. வேர் தே ப்ரொடியூஸ் லிட்டரலாக நம்ம ஊரில் எப்படி டாக்டர் இன்ஜினியர்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி தே ப்ரொடியூஸ் டேபிள் டென்னிஸ் கிராஜுவேட்ஸ். பையனை வந்து ஒரு இன்ஜினியர் ஆக்கணும்னா 16 இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. இப்போ சாம்பியன் ஆனோன்னா மட்டும் ஒரே வருஷம், அடுத்த வருஷத்தில் இன்றைக்கி போட்டிங்கன்னா நான் அடுத்த வருஷம் அவன் சாம்பியன் ஆகிடணும். இஃப் யுவர் லைஃப் வாஸ் அ மூவி, வாட் வுட் பி த டைட்டில்? யார் நடிக்கணும் அதில்? யார் நடிக்கணும்னா என்ன நடிக்க விட்ருங்க. இந்தியன் டேபிள் டென்னிஸுக்கு ஒரு இன்ஸ்டியூட் வச்சாங்கன்னா அதில் இவர் தான் டீன் அப்படின்னு சொல்லலாம். வெல்கம் ஷரத் கமல், பத்மஸ்ரீ, கேல் ரத்னா அவார்ட். உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். மல்டிபிள் டைம் காமன்வெல்த் கேம்ஸ் கோல்டு மெடலிஸ்ட், ஏஷியன் கேம்ஸ் மெடலிஸ்ட், 5 டைம் ஒலிம்பியன் ஷரத். அதாவது உங்களை பற்றி நான் அப்படியே பார்த்தே வரும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பல பேரோட கனவு. பட் இங்கே ரியாலிட்டி. தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வெல்கம் ஆன் த ஷோ. எப்படி இருக்கீங்க? தேங்க்ஸ் பேக்ஸ், ரொம்ப நல்லா இருக்குது இங்கே வந்தது. இப்போ தான் ஒலிம்பிக்ஸ்லேருந்து முடிச்சுட்டு வந்தோம். கரண்ட்டாக இந்த அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் விளையாட்டுருக்கோம் சென்னையில். நடுவில் ஐம் ரியலி ஹாப்பி டு ஜாயின் யூ அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுறதுக்கு லுக்கிங் ஃபார்வர்ட். லவ்லி ஷரத். ஷரத், அதாவது இந்த 4லேருந்து 40 வயசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தா நீங்கள் தான் ஆக்சுவலாக அதுக்கு ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறேன்ல. ஸோ இவர் டேபிள் டென்னிஸ் ஜர்னி ஒரு 4-year-old கிட்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு 42ல் 5th டைம் ஒலிம்பிக்ஸ் நீங்கள் இருந்தீங்க. ஹவு டு யூ டிஸ்கிரைப் திஸ் ஜர்னி? ரொம்ப லாங்குங்க. அண்ட் அட் த சேம் டைம் நிறைய பேர் கேட்பாங்க, டேபிள் டென்னிஸ் விளையாடலன்னா வேறு என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு. ஆப்ஷனே இல்லை, சின்ன வயசுலேயே போட்டாங்க. எங்கள் அப்பா என்னை சின்ன வயசுலேயே போட்டார். அப்போதுலேருந்து எனக்கும் பிடிச்சி போயிடுச்சு டேபிள் டென்னிஸு. அண்ட் கொஞ்சம் லிட்டில் பிட் ஐ வுட் சே கொஞ்சம் ஃபார்ச்சுனேட். அப்பா அம்மா சப்போர்ட் இருந்தது. அப்பா சித்தப்பா கோச்சஸாக இருந்தாங்க. ஸ்கூலில் நல்ல சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில். ஸோ அதெல்லாம் அந்த சப்போர்ட் இருந்ததுனால தான் ஐ வாஸ் ஏபிள் டு பர்சியூ என்னோடய பேஷன் ஆன் டேபிள் டென்னிஸ். ஸோ எஸ்பெஷலாக சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேட் லெவலில் நல்ல பிளேயராக தான் இருந்தேன். பட் நேஷ்னல் லெவலில் நெவர் பிளேட் ஃபார் இந்தியாலாம். அண்டர் 17 கேட்டகரியிலலாம் நான் இந்தியாவுக்கு, ஜூனியர் கேட்டகரியில் நான் இந்தியாவுக்கு ஆடினதே கிடையாது. பட் அப்படி இருந்தோம் ஐ வாஸ் ஏபிள் டு கண்டினியூ. அது ஏன்னா வீட்டில் கொஞ்சம் ஸ்போர்ட்டிங் பேக்ரவுண்ட் இருந்ததுனால தான் ஐ வாஸ் ஏபிள் டு கண்டினியூ அண்ட் சே இல்லை நான் வருவேன், ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் அப்படின்றது. ஆக்சுவலாக அந்த டைமில் என்னோட அதிகமான நம்பிக்கை வந்து என்னோடய அப்பா சித்தப்பாக்கு அவங்களுக்கு தான் இருந்தது. ஸோ அவங்களே வந்து டேபிள் டென்னிஸில் ஸ்டேட்டில் ஆடி இருக்காங்க, நேஷனல் கோச்சஸாக இருந்திருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அண்ட் இன்டர்நேஷ்னல்லையும் பார்த்தாங்க. ஸோ அதனால் அவங்க அந்த சின்ன வயசுலேயே எனக்கு ஒரு இது ஒரு அந்த லெட்ஸே அந்த சின்ன வயசுலேயே தே பிளான்டட் அ ஸ்மால் சீட் சேயிங் தட் நேஷ்னல் சாம்பியன் நம்ம கிளப்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, சில பேர் வந்திருக்காங்க, ஒலிம்பிக்ஸும் ஆடிருக்காங்க. பட் இன்டர்நேஷ்னல் லெவலில் மெடல் வின் பண்ணணும், அது உன்னால் முடியும் அப்படின்னு அந்த சின்ன வயசுலேருந்து அவங்க சொல்லியே வந்து நான் நேஷ்னல் லெவல் வின் பண்ணும்போது கூட என்னோடய டார்கெட் எப்பவுமே ஓகே இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதனால தான் என்னோடய இன்டர்நேஷ்னல் ஒன்ஸ் நான் கெரியர் இந்தியாவுக்கு ஆட ஆரம்பித்த உடனே இன்டர்நேஷ்னல் கெரியரும் சேர்ந்தே வந்துடுச்சு. ஸோ 2003 தான் முதல் வாட்டி நேஷ்னல் சாம்பியன் ஆனேன். அப்போதைக்கு 21 வயசு ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அந்த ஜென்ரலி ஸ்போர்ட்டில் வந்து தட் இஸ் அ வெரி லாங் டைம். ஆமாம், 21 இயர்ஸ் தான் ஃபஸ்ட் டைமே டேபிள் டென்னிஸில் குளோபல் லெவலில் கம்பேர் பண்ணும்போது. ஸோ 21 இயர்ஸ்க்கு தான் நான் நேஷ்னல் சாம்பியனே ஆனேன். பட் 2004 another 8 months டைமில் 2000 டிசம்பரில் வின் பண்ணேன். பை ஆகஸ்ட் ஆல்ரெடி ஒலிம்பிக் குவாலிஃபை ஆகிட்டேன். காமன்வெல்த் கேம்ஸ் ஃபஸ்ட்டு காமன்வெல்த் சாம்பியன்ஷிப்ஸோட ஃபஸ்ட்டு இந்தியன் டு வின் அ கோல்டு மெடல். சிங்கிள்ஸில் வின் பண்ணியிருந்தோம், டீமில் வின் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக வந்துச்சு. தட்ஸ் பிகாஸ் ஐ டென்ட் ஸ்டாப், எங்கேயுமே நிற்கலை. கண்டினியூஸாக கெப்ட் ஓகே இது பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் என்ன 2004 அந்த 2 மெடல்ஸ் வந்தோடனே 2006 அது காமன்வெல்த் கேம்ஸில் முதல் வாட்டி அதை டிஃபெண்ட் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அந்த மாதிரி ஸ்லோவாக டேபிள் டென்னிஸ் என்னோடய ஜேர்னியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்தியன் டேபிள் டென்னிஸோட இன்டர்நேஷ்னல் ஜேர்னியும் அந்த பீரியடில் வி ஸ்டார்டட் டூயிங் வெல். திங்க் அரவுண்ட் 2016 தான் வந்து ஆஸ் அ டீமாக வந்து நிறைய பேர் நல்லா விளையாட ஆரம்பித்தோம். அது வரைக்கும் நான் தனியாக தான் பண்ணிட்டுருந்தேன். 2016 அந்த ரியோ ஒலிம்பிக் கேம்ஸில் 4 பேர் குவாலிஃபை ஆயிருந்தோம், 2 men 2 women. அண்ட் ஸ்லோலி 2018 மணிக்கா கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தா விமனில், மென் டீம் கோல்டு வின் பண்ணோம். ஸோ அங்கேருந்து ஸ்லோவாக டேபிள் டென்னிஸோட ரைசிங் வாஸ் அட்லீஸ்ட் நான் என்ன எதிர்பார்த்தனோ 2004 2005 என்ன மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி டேபிள் டென்னிஸ்க்கு நான் எதிர்பார்த்தனோ அட்லீஸ்ட் அந்த இதில் வந்து வி ஆர் ஏபிள் டு ஹிட் இட் நவ். ஐ வாஸ் டூயிங் சம் ரிசர்ச் ஆன் சைனீஸ் டேபிள் டென்னிஸ் கல்ச்சர். நிறைய நான் நம்பர்ஸ் எடுத்து வச்சுருந்தேன்.
உங்களுக்கு ஷூராக அது தெரிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்க. சைனா டேபிள் டென்னிஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது. வேர் தே ப்ரொடியூஸ் லிட்டரலாக நம்ம ஊரில் எப்படி டாக்டர் இன்ஜினியர்னு சொல்லுவாங்களோ அது மாதிரி தே ப்ரொடியூஸ் டேபிள் டென்னிஸ் கிராஜுவேட்ஸ். கரெக்டான ஷரத், கரெக்ட் மீ ஃபேம் ராங். அண்ட் 80 மில்லியன் பீப்புள் அங்கே வந்து டேபிள் டென்னிஸ் விளையாடுறாங்க ஆன் அ சீரியஸ் லெவல். 300 மில்லியன் பீப்புள் வந்து சும்மா டைம் பாஸுக்கு ஜாலிக்கு டேபிள் டென்னிஸ் விளையாடுறாங்க. 7 பேருக்கு ஒரு டிடி போர்டு இருக்கான். நான் தான் படிச்சுட்டு ஒலிம்பிக்ஸ்லேயும் யாரா இவனுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. 42 கோல்டு மெடல் வரைக்கும் ஒலிம்பிக்ஸில் 37 சைனா வச்சுருக்காங்க. சரத், உங்கள் லைஃப் வந்து ஒரு தோனி அப்படிங்கிற ஒரு பேரல் எடுக்கலாம் இல்லையா ஆக்சுவலாக? ஏன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேல ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு டிக்கெட் கலெக்டர் இருந்தீங்க. மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன்லங்க, அதாவது நீங்கள் 2000 இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக சரத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2002 இருக்குமா டைப்ஸில்? நீங்கள் 2001-2 டைப்ஸில் மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் வந்து டிக்கெட் கலெக்டராக ஒர்க் பண்ணியிருந்தீங்க சதர்ன் ரயில்வேக்கு. ஸோ அந்த தோனி படம் பார்க்கும்போது அந்த ட்ரெயின் அந்த ஸ்டேஷனில் உட்காந்துருப்பார் அவர். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் உங்கள் லைஃப்ல நடந்தது இல்லையா? டெல் அஸ் மோர் அபௌட் தட். எவ்வளோ முக்கியமாக இருந்தது அந்த ஒரு டே உங்களுக்கு ஆக்சுவலாக வித் யுவர் ஃப்ரெண்ட்? ஸோ 2000 ஸ்கூல் முடிச்சிருந்தேன். ஸோ 12th முடிச்சிட்டேன். 12th முடிச்ச அப்புறமா ஐ வாண்டட் டு டேக் டேபிள் டென்னிஸ் தான் ப்ரொஃபஷனல் இருக்கணும்னு டிசைட் பண்ணிட்டோம் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி 10th முடிக்கும் போது. ஸோ அந்த 2000 ஸ்கூல் முடித்தோடனே எங்கள் அப்பா என்ன சொன்னார், என்னால் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியல, 2 பேரும் விளாட்றீங்க, 2 பேரும் விளாட்றீங்க, ஃபார் த ட்ரைனிங், டோர்னமெண்ட்ஸ், ட்ராவல், எக்யூப்மெண்ட், இது எல்லாத்துக்கும் அவர் வந்து ஹி வாஸ் ஒர்க்கிங் இன்கம் டேக்ஸில் கிளரிக்கல் போஸ்ட்டில் இருந்தார் அண்ட் கோச்சிங் பண்ணிருந்தார். ஸோ அவர் சொல்லியிருந்தார், என்னால் சப்போர்ட் பண்ண முடியல, நீ தான் யூ வில் ஹாவ் டு சப்போர்ட் யுவர் செல்ஃப் ஸோ தட் ஹீ வில் பி ஏபிள் டு சப்போர்ட் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் என்ன சொன்னார்னா, ஒரு வருஷம் நீ காலேஜ் போ, ஏன்னா ஐ வாண்ட் யூ டு ஹேவ் யுவர் காலேஜ் லைஃப் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த ஒரு வருஷம் காலேஜ் போனேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக விளையாடணும், மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு விளையாடி ஆல் இண்டியா கோல்டெலாம் வின் பண்ணியிருந்தோம். வின் பண்ணிவிட்டு ஐ ஜாயின்டு சதர்ன் ரயில்வே. ஸோ சதர்ன் ரயில்வே 2001 சேரும்போது ஜாயின் அஸ் அ டிக்கெட் கலெக்டர், ஸோ மாவட்டம் ஸ்டேஷன். ஸோ அந்த பீரியடில் தான் வந்து ஸ்டேட் லெவலில் அவுட்ரேட்டாக நம்பர் 1 இருந்தேன். லைக் யாருமே தொட முடியாது. லைக் 8 டோர்னமெண்ட் இருந்தால் 8 டோர்னமெண்ட் நான் தான் அடிப்பேன், அந்த மாதிரி இருந்தது. அவுட்ரேட்டாக எல்லா டோர்னமெண்ட்டும் நான் தான் வின் பண்ணிட்டுருந்தேன். பட் நேஷ்னல் லெவல் போகும்போதுக்கு செகண்ட் ரவுண்ட்லேயே தோற்றுருந்தேன். செகண்ட் ரவுண்ட் இல்லை மேக்ஸிமம் தேர்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட். அதுக்கப்புறம் நேஷ்னல்ஸுக்கு போனால் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே தோற்று போயிட்டேன் அந்த வருஷம், 2001 வருஷம். ஸோ அது ரொம்ப டிமோட்டிவேட்டிங், ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த டைமில். என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறோம், எல்லாம் நல்லா தான் வந்துட்டுருக்கு, ஸ்டேட் லெவலில் நல்லா தான் ஆட்டிருக்கேன், நேஷ்னல் லெவலில் போய் வின் பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு. ஸோ அந்த டைமில் தான் அப்போ வந்து 11 to 2 மாம்பலம் ஸ்டேஷனில் டிக்கெட் கலெக்ட் பண்ணோம். ஸோ மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், போயிட்டு வந்துட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு அங்கே டிக்கெட் கலெக்ட் பண்ணணும். நிறைய வாட்டி வந்து சீனியருக்கு தான் கொடுத்துருவேன். இப்போ யாராவது வித்தவுட் டிக்கெட்லாம் ட்ராவல் பண்ணாலும் சீனியர்ஸ்க்கு ஐ வுட் இது பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் இருக்கும்போது ஒரு 1 o'clock லன்ச் டைம், எதுவுமே இல்லை, பண்ணுறதுக்கு எதுவும் இல்லாதபோது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹட் கம். நாங்கள் 2 பேரும் ட்ரெயின் பண்ணிருக்கோம். அவனும் அப்போதைக்கு ஐ திங்க் அவனும் அவன் ஆடினுருக்கான் இன்னும், ஹி வாஸ் ஸ்டில் பிளேயிங். ஸோ நாங்கள் போய் உட்காந்துட்ருக்கோம் ட்ரெயின் ஸ்டேஷனில், லஞ்ச் சாப்பிட்டுட்ருக்கோம். அண்ட் தென் இட்ஸ் லைக் நம்ம என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம், ஸ்டேட் லெவலில் எல்லாம் வின் பண்ணுறோம், நேஷ்னல் போனால் ஒன்றுமே வர மாட்டேங்குது, அவனா நடக்குமா, நேஷ்னல் டீமில் வர முடியுமா அப்படின்ற டவுட் எனக்கு இருந்தது. அவன் இப்போ கூட என்ன மாமா தான் சொல்லுவான், மாமா நீ பண்ணுவடா, நீ வந்துடுடா, ஒன்றும் பயப்படாதடா, தைரியமாக இரு, யூஆர் ஆன் த ரைட் ட்ராக், யூ ஹேவ் த ரைட் ஆட்டிடியூட். அவன் இத்தனைக்கும் என்னோட சின்ன பையன், அவன் எனக்கு காலேஜில் ஜூனியர் கூட. ஸோ அவன் வந்து அப்படி சொல்லியிருந்தான். அண்ட் தென் அந்த படம் பார்க்கும்போது அந்த ஷாட் எக்ஸாக்டாக வருது அப்படியே. அவர் அங்கே உட்காந்துட்ருக்காரு அண்ட் இட்ஸ் ஸோ ஹேப்பன், நாங்கள் இப்போ பேசி முடிக்கும்போது ஒரு ட்ரெயின் வருது, இங்கே வந்து ட்ரெயின் போகுது அப்படியே. ஸோ படத்தில் வந்து இவங்க 2 பேர் உட்காந்து பேசியிருக்காங்க, அண்ட் தென் ட்ரெயின் போகுது. ஸோ அதே செல்ஃப் டவுட் அவருக்கு தோனிக்கு இருக்குது. அண்ட் ஹீஸ் ஆஸ்கிங் த டிஆர்எம், அவரோட பாஸ் கிட்ட கேட்டிருந்தார். ஸோ அந்த சீன் பார்க்கும்போது இம்மீடியட்லி ஆக்சுவலி தட் ஃபுல்லாக கால் மீ அப், படம் பாடுறா அப்படின்னு. அந்த சீன் பார்த்தோன்னா கொஞ்சம் கண்ணில் யூனோ ஐ ஹேட் த டியர்ஸ் அண்ட் தட் வாஸ் அ வெரி டச்சிங் சீன். நான் ஆக்சுவலி சீனும் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. இப்போ பையனை வந்து ஒரு இன்ஜினியர் ஆக்கணும்னா யூ ஆர் வில்லிங் டு வெயிட் 16 years, 12 years ஆஃப் ஸ்கூல், 4 years ஆஃப் காலேஜ் கிராஜுவேஷன், 16 years நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஒரு சாம்பியன் ஆனோன்னா மட்டும் ஒரே வருஷம்,
அடுத்த வருஷத்தில் இன்றைக்கி போட்டிங்கன்னா நான் அடுத்த வருஷம் அவன் சாம்பியன் ஆகிடணும். இது எந்த விதத்தில் இது எல்லாத்துலையும் ஏறி ஓட்டலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எவ்ரி அகாடமி டிசர்வ்ஸ் டு ஆக்சுவலி ஹேவ் திஸ் அஸ் அ போஸ்டர் நினைக்கிறேன். சரத் கமல், இட் டேக் 16 years டு ப்ரொடியூஸ் அன் இன்ஜினியர், ஹவு கேன் யூ ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நினைக்கிறேன். ஒரு நேஷனல் சாம்பியன் ஆகணும்னா அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாக அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ ஓகே புரிய வைக்கணும். ஏன்னா தேர் ஆல்சோ கம்மிங், ஒரு பிஞ்சு வயசில் வராங்க, சின்ன பசங்க பாவம். அவங்க the amount of pressure you put up, the amount of pressure you put on them and the society putting on them, it's like, okay man, first you go out, you play, you enjoy. First நீ கேமை புரிஞ்சுக்கோ, நீ ட்ரை பண்ணு, ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணு, பில்ட் பண்ணிக்கோ. மென்டல் பார்ட் வில் ஆட்டோமேட்டிக்லி கம் இன் டு த இது. ஃபார் என்னோட இதில் வந்து குவார்டர் ஃபைனல் அட் தி ஒலிம்பிக் கேம்ஸே வந்து இஸ் அ ஹெட்லைன். இஸ் கேர்ள்ஸ் பிளேயிங் குவார்டர் ஃபைனல்ஸே வந்து ஹெட்லைன், பெரிய ஹெட்லைன். நான் ஃப்ரம் வேர் இந்தியா வாஸ், நான் ஆரம்பிக்கும் போது both of them went to the round of 16 in the team. மணிகா பத்ரா and ஸ்ரீஜா ரெண்டு பேருமே வந்தாங்க. ஸோ நான் ஆரம்பிக்கும் போது 2004 இந்தியாவோட ரேங்கிங் 36 40 அந்த மாதிரி இருந்தோம். அங்கேருந்து இப்போ வந்து டாப் 8 வந்திருக்கோம். என்னோட சிங்கிள்ஸ் ரேங்கிங் 400. ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம இப்போ வந்து ரெகுலராக அந்த 30s பக்கத்தில் இருக்கோம். ஸோ இட்ஸ் பீன் அ வெரி லாங் ஜேர்னி, பட் வெரி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி ஜேர்னி. ஐ எம் ரியலி ஹாப்பி இவ்வளோ தூரம் நம்ம இந்தியன் டேபிள் டென்னிஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஷரத், இப்போ ரீசெண்டாக அர்ச்சனா காமத் அவங்களுடைய நியூஸ் ஒன்று படித்தேன். தட் அவங்க வந்து டிடி வேண்டாம், நான் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசிஷன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, தோ வி கம்ப்ளீட்லி ரெஸ்பெக்ட் ஹர் டிசிஷன். பட் எனக்கு வந்து ஒரு ஷாக்காக இருந்தது. பிகாஸ் அஸ் அ ப்ராட்காஸ்டர் வந்துட்டு த வே ஷி பிளேட், த வே ஷி ஃபாட் அண்ட் ஒன் அண்ட் காட் இந்தியா பேக் இன் டு தட் குவார்டர் ஃபைனல் கேம் அகேன்ஸ்ட் ஜெர்மனி. நம்பவே முடியல. ஒரு 2 weeks in டைமில் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஓகே தான் ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். திருப்பியும் ஐ கேப்ட் ரீடிங் இட் அகைன் அண்ட் அகைன் ஜஸ்ட் டு ரீகன்ஃபார்ம். பட் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருந்தது? ஹவு டு யூ see தட்? ஏன்னா ஒரு ஒலிம்பியன் இந்த மாதிரி வந்துட்டு அடுத்த 2 weeks சொல்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஆமாம், இட்ஸ் ஆக்சுவலி அது மீடியா கூட கொஞ்சம் நெகட்டிவ், ரொம்ப ஆக்சுவலி ஐ வுட் சே ரொம்ப நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க, சேயிங் தட் ஸ்போர்ட்டில் வந்து ஃப்யூச்சரே கிடையாது, அதனால தான் அவங்க விட்டு போகிறாங்க அப்படின்னு. தட்ஸ் நாட் த கேஸ். அவள் ஃபஸ்ட்லேருந்தே போத் பேரண்ட்ஸ் ஆர் டாக்டர்ஸ். ஸோ அவளுக்கு ஷியான் அகடமிக் ஓரியன்டேஷன் கிளியராக அந்த சைடு இருந்தது. இட்ஸ் ஜஸ்ட் தட் டைமிங் வாஸ் வெரி ஒலிம்பிக்ஸில் ஹைலைட்டு அந்த டைமில் வந்து. ஸோ நான் போகிற முன்னாடி நான் சொல்லிட்டு போனேன் திஸ் வில் பி மை ஃபைனல் ஒலிம்பிக்ஸ்னு. அவங்க வந்து அப்புறமா சொல்கிறாங்க. பட் யா அகெயின் நீங்கள் சொன்ன மாதிரி இட் இஸ் தேர் பெர்ஸ்பெக்டிவ். பர்சனலி என் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஹேவ் பீன் ஸ்பெண்ட் ஆன் மேக்கிங் அ பிளேயர் லைக் ஹர். ஜூன் யூத் ஒலிம்பிக் கேம்ஸில் 4th ஃபினிஷ் பண்ணியிருந்தா 2018 யங்கஸ்ட் நேஷ்னல் சாம்பியன். இப்போ ஒலிம்பிக் கேம்ஸில் இந்த மாதிரி ஃபேண்டாஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த மாதிரி இன்னொரு பிளேயரை நம்ம உருவாக்கணும்னா இன்னொரு 15 வருஷம் ஆகும். ஸோ அகெயின் விளையாட்டு ஸ்டார்ட் ஒரு வேர்ல்ட் பீட்டர் ஒரு லெவலில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அகேன்ஸ்ட் ஜெர்மனி. ஸோ அது இன்னொரு 15 years ஆகும். ஸோ அந்த இதில் வந்து டேபிள் டென்னிஸ்க்கு தான் திஸ் இஸ் அ மேஜர் லாஸ் ஐ வுட் சே. அஃப்கோர்ஸ் வுட் லைக் டு விஷ் ஹர் ஆல் த பெஸ்ட் இன் வாட் எவர் ஷீஸ் டூயிங். ஏன்னா ஷீ இஸ் அ வெரி குட் கிட், ஷீ இஸ் அ வெரி வெல் ஆர்கனைஸ்ட் டிசிப்ளின்ட் கிட். அவங்க எந்த ஃபீல்டில் போனாலுமே நல்லா பண்ணுவாங்க. டேபிள் டென்னிஸ்க்கு தான் திஸ் இஸ் பீன் அ மேஜர் லாஸ் ஐ வுட் சே. இஃப் யுவர் லைஃப் வாஸ் அ மூவி, வாட் வுட் பி த டைட்டில்? யார் நடிக்கணும் அதில் இந்த கேரக்டரா? யார் நடிக்கணும்னா என்னை நடிக்க விட்ருங்க. டாக்டர்ஸ்லாம் பார்த்துக்கோங்கப்பா, ஒரு ஆக்டர் இங்கே இருக்காரு ரெடியா? இல்லை டைட்டில் ஆஃப் த மூவி வந்து ஆக்சுவலாக யா கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன் தான் வைக்கணும். ஏன்னா ரிவர்ஸில் தான் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆஸ் ஐம் கெட்டிங் ஓல்டர் பர்ஃபார்மன்ஸஸ் இஸ் அப்படியே பீக் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ சம்திங் ஆன் அந்த இது லைன்ஸில் வி கேன் கோ இட். த மோஸ்ட் ரிபலியஸ் திங் தட் யூ ஹவ் எவர் டன்? பேட்டை உடச்சிட்டேன். அப்படியா? எப்போ? உடச்சிருக்கேன் நிறைய இடத்துல. 2 இடத்துல எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் சிங்கிள்ஸ் தோத்த அப்புறமா, விச் இஸ் அ வெரி பேட் எக்ஸாம்பிள், பட் வாட் டு டூ. கோச்சே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஷாட். ஏன்னா ஜென்ரலாக நான் உடைக்க மாட்டேன். மற்ற ஃபஸ்ட்டு டைம் உடைக்கும் போது வந்து 13 years old. கிளப்பில் மேட்ச் தோற்றேன், அப்படியே உடைச்சேன். எங்கள் அப்பா, நான் உடைச்ச ஸ்பீட்லேயே எங்கள் அப்பா என்னை போட்டு பலார்னு ஒன்று வச்சார். பிகாஸ் அஃப்கோர்ஸ் அந்த டைமில் பையிங் பேட் ஃபார் மை டேட் வாஸ் லைக் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் யூனோ இட் வாஸ் டஃப். ஸோ அதுக்கப்புறமா உடைக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். பட் தென் இட்ஸ் ஒலிம்பிக்ஸ்.
கெட் இட். பட் தட்ஸ் அ வே ஆஃப் லெட்டிங் யுவர் ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒரு ஆப்ஷனும் கிடையாது இல்லையா அந்த டைமில் ஒரு ப்ரெஷர். ஜென்ரலாக சி அகெயின் கண்ட்ரோல் பண்ணணும் எமோஷன்ஸை. தட் இஸ் ஹவு சாம்பியன் இஸ் மேட். நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அந்த டைமில் நம்ம பண்ணக்கூடாது. பட் சம்டைம்ஸ் இட் கோஸ் பியாண்ட், நம்மளை மீறி போயிடும். ஒன் செலிபிரிட்டி யூ வுட் லவ் டு ஸ்வாப் லைஃப்ஸ் வித் ஃபார் அ டே. ஆக்சுவலாக வேணாங்க, செலிப்ரிட்டியோட வேணாம். அவங்க லைஃப் இப்போ எனக்கே இவ்வளோ ப்ரெஸ்ஸு இன்டர்வியூ இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும். அட்லீஸ்ட் நான் ஒரு ஐ கேன் கோ டு மால் வாட்ச் அ மூவி. அவங்களால அது கூட பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். I would like to swap it to, let's say, a younger Sharath Kamal or probably கொஞ்சம் quieter life back in the days. Describe yourself in one word. ஒரே வேர்ட்னா perseverance is something which is right. Your guilty pleasure? Sweets, Indian sweets. ரசகுல்லா ஆகட்டும், குலாப் ஜாமுன் ஆகட்டும், திருப்பதி லட்டு ஆகட்டும், எனிதிங் ஃபார் தட் மேட்டர். ஸ்வீட்னு எழுதுனா போதும். தட் இஸ் த டஃப் ஒன். ஓகே, இதில் நிறைய காமன் நிறைய பேருக்கு இருக்குது. ஒன் சீக்ரெட் டேலண்ட் நோபடி நோஸ் அபவுட் யூ. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. இருந்தால் அதை பெருசாக்கிக்கலாம். சீக்ரெட்டாக இருந்திருக்காது இருந்தீங்க. ரைட். ஹூ இஸ் த லாஸ்ட் பர்சன் யூ ஸ்டாக்ட் ஆன் சோஷியல் மீடியா? ஐ ஸ்டாக்ட் ஆன் சோஷியல் மீடியாவா? ஆக்சுவலாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா 1008 பேர் இப்போ அதிகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இந்த ஒலிம்பிக்ஸ்க்கு அப்புறமா லாட் ஆஃப் பீப்புள் ஃபாலோயிங் மீ. லாட் ஆஃப் கொஞ்சம் ஹேட் கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக வருது. ஸோ அதனால என்ன மாதிரி ஆக்சுவலாக ஹேட் கமெண்ட்ஸ் வருது? ஹவு டு யூ see that? போதும், யூ ரிட்டையர், வை யூ வேஸ்டிங் இந்தியாஸ் மணி, வை ஆர் யூ தேர் அட் தி ஒலிம்பிக் கேம்ஸ், அந்த மாதிரிலாம் வரும். ஸோ ஹவு டு யூ டேக் இட் ஆக்சுவலி? ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க ஃபேமிலியெலாம் பார்ப்பாங்கல்ல. இனிஷியலி இட் வாஸ் டஃப். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து இட் வாஸ் a very organic growth that I had. ஸோ வெல் விஷர்ஸ் தான் ஃபாலோவர்ஸாக இருந்தாங்க. இந்த ஒலிம்பிக் டைமில் வந்து ஐ திங்க் கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி வந்துட்டானுங்க. ஸோ அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தது கிவ் வே டு யங்ஸ்டர்ஸ். யூ ஜஸ்ட் சூஸ் டு இக்னோர் இட், அவ்வளோதான். I have to. There's no other choice. Of course, initially I got a bit கொஞ்சம் emotional ஆனேன். But then I thought, okay. If you were invisible for a day, what's the first thing you would do? Invisible for a day na, actually I would just go spend time with my kids. So அவங்களோட யாருக்குமே தெரியாமல் just be with them. I don't know if அவங்களுக்கு இன்விசிபிளாக இருக்கணுமா இல்லையான்னு தெரியாது. அவங்களுக்கே நீங்கள் விசிபிளாக இருக்க மாட்டீங்க. டோட்டலாக இன்விசிபிள். டோட்டலி இன்விசிபிள்னா அப்போது probably get into school with them and see how they do. And also I think also going back to school also எனக்கு I like getting back into school. College days or school days I feel you are more connected with, and right. Those are days which are a lot fun. சின்ன வயசில் வந்து நம்ம எப்போ பெரிய ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். Now we are like, okay, when can we go back to school days? What's your biggest goal right now? So in the Olympics முடிஞ்சப்பமா the next goal for me is, okay, I haven't been able to get an Olympic medal in my career. How do I make it possible for the next generation? So அந்த லைனில் தான் I've been thinking. Great. And that is what I'm going to do. Sharath Kamal the coach. எப்படி ராகுல் டிராவிட் கோச் கிடையாது. கோச் இல்லை. I want to be more an administrator, have built the ecosystem. கோச்சாக வந்தால் வந்து எனக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் வந்துடும். And it's like I'm competing against the other coaches. I don't want to compete. I want to get these coaches all together, make sure எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் கொடுத்து, ஓகே we need to improve ஒரு ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்து that's the time frame I'm giving myself. You would have seen the ஒரு பெயின் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் பெட்டரா தெரியும் இல்லையா? ஓகே, this is the area of to address அப்படின்றது you feel. And recent timesல இந்த லாஸ்ட் 2 yearsல வந்து IOAL athlete commissioner இருந்து IDTF athlete commissioner இருக்கிறதுனால I'm able to understand the business side of it, the organization side of it, the political side of it புரியுது. இப்போ வந்து as an athlete இது இருந்தால் இது போதுமே, எங்களுக்கு இந்த பால் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஈஸியாக சொல்லிவிடும். ஆர்கனைசர் தான் தெரியும் அந்த பால் வாங்குறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. காஸ்ட்டில் அவைலபிலிட்டி இருக்கணும் ஃபஸ்ட்டு. அவங்க ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, வந்திருக்காது, அந்த டைமுக்கு வந்திருக்காது. ஸோ நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த சைடு வந்தப்போ தான் தெரியுது, ஓகே இவங்களும் ட்ரை பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் எவ்ரிதிங் இஸ் நாட் பேட், எவ்ரிதிங் இஸ் நாட் குட். பட் நம்ம எவ்வளோ நல்லது பண்ண முடியும்,
to make sure that these players are able to perform at their best. ஏன்னா மீதி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து லெட்ஸ் சே ஒலிம்பிக் கமிட்டி ஆகட்டும், ஃபெடரேஷன் ஆகட்டும், நம்ம ஊரில் கூட சில ஸ்பெசிஃபிக் ஃபெடரேஷன்ஸில் அத்லீட்ஸை தான் போய் அந்த பொசிஷன்ஸில் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ தட் தே நோ வாட் ஹேஸ் டு பி டன், ரூட் காஸ் எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு அட்ரஸ் தெரிஞ்சு. இப்போ ராஜவர்தன் ரத்தோடு வந்து 2016 2014 அவர் செலக்ட் ஆனப்போ 2016 நாங்கள் we were inducted into டாப்ஸ் டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம். ஸோ அந்த ஸ்கீமில் வந்ததுலேருந்து நேராக மணி கேம் டு அவர் பேங்க் அக்கௌண்ட். அதுக்கு முன்னாடிலாம் எப்படி போகும்னா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டிலேருந்து ஃபெடரேஷனுக்கு போவோம், ஃபெடரேஷன்லேருந்து நம்மளுக்கு வரும், அவர் ஃபெடரேஷன்லேயே 2-3 கை மாறும், இங்கே போவோம் அங்கே போவோம். ஸோ பை த டைம் த பிளேயர் ஃபாலோஸ் தட் அப் அண்ட் கெட்ஸ் தட் மணி இன் டு ஹிஸ் அக்கௌண்ட் 3-4 வருஷம் ஆகிடும். நிறைய வாட்டி எனக்கே ஆயிருக்கு. நான் பாரிஸ் பீஜிங் ஒலிம்பிக் கேம்ஸ் 2008 போட்ட ஃப்ளைட் ஃபேர் 60,000 ரூபாய். அந்த டைமில் 60,000 ரூபாய். இட் வாஸ் 3 times மை சேலரி வாட் ஐ வாஸ் earning பேக் தென். அந்த 60,000 ரூபாய் வந்து எனக்கு 2012 கிடைக்குது. ஸோ தட்ஸ் ஆல்சோ பிகாஸ் வேர் ஜஸ்ட் ஆன் டோர்னமெண்ட்ஸ் இங்கே அங்கேன்னு போயிட்டுருக்கோம். எது யாரோட ஃபாலோ அப் பண்ணணும்னு தெரியல. ஸோ அவர் ஹீ நியூ தட் பிகாஸ் ஹி வாஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஹிம்செல்ஃப். அவர் ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆனோடனே தீஸ் ஆர் சர்டன் திங்ஸ் விச் ஹீ காட் ஸ்ட்ரீம் லைன். நைஸ், சூப்பர் எக்ஸாம்பிள் சொன்னீங்க ஷரத். இதெல்லாம் சம்டைம்ஸ் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தான் தெரியும் அந்தந்த ஒரு அத்லெட்ஸுக்கு. ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு ஒரு 20,000 நம்ம சொல்கிறோம், 50,000 சொல்கிறோம், பட் அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக அவங்களுக்கு இருக்கும். அந்த டைமில் ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கக்கூடாது, ஆனால் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்த டோர்னமெண்ட் போகணும், இங்கே நம்ம எங்கே பண்ண போகிறோம், பட்ஜெட் இருக்குது, அங்கே இருக்குது. ஆமாம், வெரி வேலிட். ஹூ இன்ஸ்பைர்ஸ் யூ த மோஸ்ட் அண்ட் வை? எனக்கு ஃபார் மீ த பிக்கஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் இஸ் ஃப்ரம் த ஸ்போர்ட் தாங்க. டேபிள் டென்னிஸ் என்ற ஒரு ஸ்போர்ட்லேருந்து தான் இதை நம்ம ஹவு ஐ கேன் டூ பெட்டர் இன் இட் அப்படின்றது தான் வந்து இட்ஸ் பீன் ஏபிள் டு கீப் மீ அலைவ் ஃபார் so long.